அனைவருக்கும் வணக்கம். ஆர்வமும் வைராக்கியமும் இருந்தால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது என்று ஒன்றுமே இல்லை என்று சொன்னவர் சர்வஸ்ரீ கோன் குருநாதர் என்று கூறி, இன்றைய வகுப்பில் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973 அத்தியாயம் 36 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் உள்ள பிரிவு 470 என்ன சொல்கிறது என்பதை பற்றி இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைம் இன் சர்டன் கேசஸ், சில சூழ்நிலைகளில் காலத்தை கழிவு செய்தல். காலத்தை கழிவு செய்தல் பற்றி சிஆர்பிசியில் எந்த பிரிவில் சொல்கிறது என்று சொன்னால் 470. ஓகே, இப்போ லிமிட்டேஷன் என்று கணக்கிடும் போது எதையெல்லாம் கழிக்க வேண்டும், எந்தெந்த பீரியடை கழிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பிரிவு இது என்று சொன்னால் 470. சரி, இது என்ன சொல்கிறது? சரி, இதை நாம் எவ்வாறு நினைவு வைத்துக் கொள்வோம்? எப்பவுமே எவ்வளோ படித்தாலும் மனசில் நிற்கணும்ல. நான் டெய்லி 100 செக்ஷன் படிக்கிறேன், ஆனால் மறுநாள் காலையில் கேட்டால் தெரியலன்னு சொன்ன அர்த்தம். வாட் இஸ் த யூஸ்? அப்போது நினைவுபடுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு கீவேர்டு என்ன இருக்குது? 7 தான். இந்த 7 அதில் அது ஒரு இங்கிலீஷில் டி. டீனா இங்கே டைம் ஞாபகம் வந்துடும். ஓ, காலக்கழிவு. சரி, இந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இன் கம்ப்யூட்டிங் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன், ஒரு வழக்கில் அந்த லிமிடேஷன் கால வரையை கணக்கெடுக்கின்ற பொழுது, எனி பர்சன் ப்ராசிக்யூட்டிங் வித் டியூ டிலிஜென்ஸ் அனதர் ப்ராசிக்யூஷன், எவரேனும் குற்றவாளிக்கு எதிராக உரிய சிரத்தையுடன் வேறொரு வழக்கை தொடர்ந்து இருக்கிறார் என்று சொன்னார். கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட், அந்த வழக்கானது முதல் கேள்வி நீதிமன்றத்திலோ ஆர் கோர்ட் ஆஃப் அப்பீல் அல்லது ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலோ ஆர் ரிவிஷன் சீராய்வு நீதிமன்றத்திலோ against the offender shall be excluded, shall be, குற்றவாளிக்கு எதிராக அந்த கால அளவை கழிவு செய்தல் வேண்டும். இதான் சப்செக்ஷன் 1 சொல்லுது. as usual we have to create our own creation. எப்படி ஒரு பிக்சரைஸ் பண்ணிக்கணும், இமேஜினேஷன் கிரியேட் பண்ண மாதிரி தான். that only help us to easy to understand. அதுதான் ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்க முடியும் நம்மளால. அதனால இப்போ இது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர், இவ அஃபண்டர். எப்பவுமே நான் தான் அஃபண்டர்ல, நான் அஃபண்டர். எனி பர்சன், இவர் தான் வழக்கு என் மேலே வழக்கு சொல்றாரு, நீங்க தான் எனி பர்சன் இவர். ஓகேவா? இப்போ நீங்க அதான் இவர் எனி பர்சன் என் மீது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர்ல ஒரு வழக்கு நீங்க தொடுத்திருக்கிறீங்க. ஓகேவா? பிறகு அந்த வழக்கில் கன்விக்ட் ஆகுது. கன்விக்ட் பண்ண நான் அப்பீல் போறேன். அப்பீல் பிடிச்ச திருவள்ளூர்ல அப்பீல் மேல்முறையீட்டு வழக்கு அங்கே தொடுக்கிறேன். அந்த அங்கே தொடர்ந்து இருக்கின்ற போது அங்கே இருக்கின்ற கால அளவு, இப்போ 1 மாதம் அங்கேயே அப்பீல் அங்கே பெண்டிங்காக இருக்கு, அந்த கால அளவு. அடுத்து நம்ம ரிவிஷன் பிடிஜியில் சீராய்வு போட்டு அந்த வழக்கு நடக்குது, அது 1 மாசமா அங்கே இருக்கு. அப்படி என்றால் இப்போ கோர்ட்ல நம்ம கம்ப்யூட்டிங் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன், அந்த வழக்கினுடைய அந்த கால வரையறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்பீல்ல ரிவிஷன்ல எல்லாம் அந்த வழக்கு இருந்தது இல்ல, யார் எனி பர்சன் என் மேல போட்டார்ல, அந்த காலத்தை கழிக்க வேண்டுமா கழிக்க வேண்டாமா என்றால் எஸ், கழித்து விட வேண்டும். ஏனென்றால் இன்னொரு வழக்கு போறார்ல, அனதர் ப்ராசிக்யூஷன், ஏற்கனவே கேஸ் இருக்குதாங்க போட்டிருக்காரு, உரிய சிரத்தையுடன் டியூ டிலிஜென்ஸ்னா உரிய சிரத்தையுடன் அங்கே வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல திருவள்ளூர்ல வழக்கு போட்டிருக்காரு. அப்படி போட்டிருக்கும் போது இந்த வழக்கெல்லாம் ஏற்கனவே இருந்தது இல்லை. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர்ல இருக்கிற அந்த காலத்தை, அப்பீல் இருந்த காலத்தை, ரிவிஷன் இருந்த காலத்தை கழித்து விடும். யாருக்கு எதிராக? இவருக்கு எதிராக, குற்றவாளிக்கு எதிராக அதை கணக்கிடும் போது 470ல அந்த கால கழிவை யாருக்கு எதிராக கழிவு செய்ய வேண்டும் என்றால், யாருக்கு எதிராக அந்த குற்ற வழக்கு தொடரப்பட்டதோ அந்த சூழ்நிலையில் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் எத்தனை நாட்கள் இருந்ததோ, 14 இருந்ததுன்னா 15 நாள் இருக்கு லிமிடேஷன் உள்ள பீரியட், அந்த 14 நாளை கழித்து விட வேண்டும். அப்பீல்ல 1 மாசம் பெண்டிங் அங்கே இருக்கு. அப்போ அது 1 மாதத்தை என்ன பண்ணும், அந்த லிமிடேஷன்
பீரியடில் கழித்து விட வேண்டும். ரிவிஷனில் ஒரு மாதம் இருக்குது, அந்த பீரியடை எல்லாம் கழித்து விட வேண்டும் என்று சொல்லுகின்றதான் இந்த பிரிவு 1. சரி, அடுத்து ப்ரொவைடட் இருக்கு பாருங்க. இதில் ப்ரொவைடட் என்ன சொல்றாங்கன்னா, சேம் ஃபேக்ட், குட் ஃபெய்த், டிஃபெக்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர் அதர் காஸ் அனேபிள் டு என்டர்டைன். சரி சார், இப்போ வழக்கு போடுறீங்கன்னு சொன்னா வேறொரு வழக்கு தான் போறாரு, எனி அதர் ப்ராசிக்யூஷன் வேறொரு வழக்கு போட்டார்ல, அந்த வழக்கு என்னது? இப்போ இந்த வழக்கு போடுறாரு, பொன்னேரியில் போட்டிருக்காருன்னு வச்சுக்கல, பொன்னேரியில் ஒரு வழக்கு போட்டிருக்காருன்னு சொன்னா என்ன பண்ணும்? சேம் ஃபேக்டா இருக்கணும். எது இங்க என்ன என் மேல கொண்டு சொல்றாரு? என்னை தகாத வார்த்தையால் திட்டினார், பிறகு உருட்டு கட்டையால் அடித்தார், பிறகு கொலை செய்தார். 294B 324 ஃபைனான்ஸ் பார் 2 அப்படி என்ற வழக்கு, அதே வழக்கு சம்பந்தமாக, அதே சங்கதி சம்பந்தமாக, பொறுமைகள் சம்பந்தமான அந்த இரண்டாவது தொடுக்கின்ற வழக்கு இருக்க வேண்டும். ஏன்னா இங்க கொடுத்து வந்து ஐயா இங்க திருநாசம் கொலை மிரட்டல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வந்து டிசிபில வந்து வேற ஒரு கேஸ் கொடுத்துருக்கிறேன்னு சொன்னா இது பொருந்தமான பொருந்தாது. அப்படின்னா சேம் ஃபேக்ட், அதே சங்கதியை, நிகழ்மையை, பொருண்மை கொண்டதாக இரண்டாவது தொடுக்கின்ற வழக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. டிஃபெக்ட் ஜூரிஸ்டிக்ஷன், இன்னொன்று என்னன்னா, நான் உண்மையிலேயே இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அம்பத்தூரில் தான் ஜூரிஸ்டிக்ஷன் வருது, அங்கதான் நான் அந்த குற்ற வழக்கை நான் தொடுத்திருக்க வேண்டும். ஆனால் என்ன பண்றேன், நான் ஒரு நல்ல எண்ணத்தோடு, குட் ஃபெய்த் 52 of IPC படி டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன், அதன்படி இங்கேதான் திருவள்ளூர்ல நான் ஏற்கனவே ஃபைல் பண்ணல, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர்ல, அங்கேதான் அதுக்கு ஆள்வரை ஜூரிஸ்டிக்ஷன் இங்கேதான் ஃபைல் பண்ணணும், இங்கேதான் வருகிறது என்று நான் நல்ல எண்ணத்தோடு தான் பண்றேன். எனக்கு வந்து வேணும்னு இது டிலே வந்து லிமிடேஷன் வந்துடும், சரி அங்கே பண்ணுவோம்ல, அது லிமிடேஷன் நமக்கு தெரியுமா. 470 என்ன சொல்லுது? ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுது ரெண்டாவது வழக்கு தொடரும் போது அது காலக்கழி சொல்லலாம், அப்போ போட்டு வைப்பேன். அப்படி அல்ல, நல்ல எண்ணத்தோடு அவர் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இங்கே தான் வருது என்று செய்திருக்க வேண்டும். அந்த ஆள்வரையினுடைய குறைபாடு இருக்கின்ற பொழுதோ, அல்லது அதே போன்ற வேறொரு நிலைமை இருக்கின்ற பொழுதோ என்ன பண்ணலாம், அதை இந்த நீதிமன்றம், நான் ஏற்கனவே ஃபைல் பண்ணலைங்க, இந்த நீதிமன்றம் அதை எடுத்துக்கொள்வதற்கு முடியாம இருக்க வேண்டும். அதான் வந்து என்ன சொல்றது, unable to entertain. ஐயா உங்களுக்கு இங்க ஆள்வரை இங்க வரவில்லை, நீங்கள் அம்பத்தூர் நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் என்று அந்த நீதிமன்றம் சொல்லுகின்ற நிலையில் இருக்க வேண்டும். unable to entertain. அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையை தான் இந்த 470 இந்த சூழ்நிலை காலக்கழிவு செய்ய முடியுமே தவிர, மற்ற இது ஒரு வழக்கு, இது அது ஒரு வழக்கு, புரியுதா? ஆனா தெரிஞ்சேதான் இவர் வந்து குட் ஃபெய்த் இல்லாம என்ன பண்ணாரு, வேண்டுமென்னே அலைக்கழிக்க வேண்டும் என்றோ அவர் வந்து இந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் தெரிஞ்சே போட்டிருக்காருங்க. அதாவது டியூ டிலிஜென்ஸ், உரிய சிரத்தையுடன் செய்துதான் இதையெல்லாம் செய்திருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக 470 சிஆர்பிசின் படி அந்த காலத்தை அஃபண்டருக்கு எதிராக, அந்த குற்றவாளிக்கு எதிராக எப்பொழுது அதை கழிவு செய்ய வேண்டும்? when computing the period of limitation, அந்த கால வரையறை எவ்வளவு நாள் இருக்குது லிமிடேஷன் பாருங்க என்று அதை கணக்கெடுக்கின்ற போது, கம்ப்யூட்டிங்னா கணக்கெடுதல், கணக்கெடுக்கும் போது அந்த லிமிடேஷன் பீரியட்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் நடந்து போயிட்டு இருக்கின்ற அந்த வழக்கினுடைய காலத்தையும், மேல்முறையீட்டின் முன்னால் நடைபெற்ற அந்த காலத்தினுடைய அளவையும், ரிவிஷன் சீராய்வினுடைய காலத்தின் அளவையும் கழித்து விட வேண்டும். புறவேடில் சேம் ஃபேக்ட், குட் ஃபெய்த், டிஃபெக்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் ஆல்சோ சேம் காஸ் ஆஃப் அதர் காஸ் unable to entertain என்று சொல்லுகின்றது. இப்ப அடுத்து உட்பிரிவு 2 என்ன சொல்றது என்பதை பற்றி பார்ப்போம். The prosecution of an offence has been stayed by injunction or order. குற்றம் ஒன்றை பொறுத்து வழக்கு தொடுப்பதை உறுத்து கட்டளை அல்லது கட்டளை மூலமாக நிறுத்தி வைக்கின்ற போது, computing the period continuance of the injunction or order, கால வரையறையை கணக்கிடும் போது உறுத்து கட்டளை அல்லது கட்டளை தொடர்ந்து இருந்து வந்த காலத்தை கழித்தல் வேண்டும். The day issued, பிறப்பித்த or made, போடப்பட்ட அந்த நாளை கழிக்க வேண்டும். and மேலும் withdrawn, திரும்ப பெற்ற கொண்ட காலத்தை கழிக்க வேண்டும். shall be தான்
காலத்தை கழித்து விட வேண்டும் என்று சொல்கிறது. இப்போ நம்ம எப்பவும் போல பிக்சரைஸா ஒரு உதாரணத்தோடு சொல்லணும்னு சொன்னா, இப்போ என் மீது நீங்கள் இந்த நீதிமன்றத்தில், நான் தான் அஃபண்டர், நீங்க இது எடி பர்சன் இல்லை எடி பர்சன், என் மீது ஒரு குற்ற வழக்கு தொடுப்பதை நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டே வாங்குறேன். எதன் மூலமாக? இன்ஜெக்ஷன் மூலமாக, உறுத்து கட்டளை மூலமாக, அல்லது ஆர்டர் ஒரு கட்டளை மூலமாக நான் வாங்கியிருக்கின்ற போது நீதிமன்றமானது அந்த காலத்தை, எந்த காலத்தை கழித்து விட வேண்டும்? அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் இல்ல, உறுத்து கட்டளை, அது எத்தனை நாள் தொடர்ந்து இருந்ததோ அதையும், கட்டளை பிறப்பித்தாங்கல்ல அது எவ்வளவு நாள் தொடர்ந்து இருந்தது அதையும், அப்போ நீதிமன்றம் இந்த கால வரையறையை கணக்கெடுக்கின்ற போது தொடர்ந்து இருந்த காலத்தை கழித்து விட வேண்டும் என்று சொல்கிறது. சரி, அதே போன்று இப்போ என்னைக்கு இஷ்யூ பண்றாங்க அந்த இன்ஜெக்ஷனோ அல்லது ஆர்டரோ என்னைக்கு பிறப்பிக்கிறாங்களோ அந்த நாளை கழித்து விட வேண்டும். மற்றும் என்னைக்கு வித்ட்ரா பண்றாங்கல்ல, இந்த வகைக்கா இந்த ஸ்டே எல்லாம் வேணாங்க, இன்ஜெக்ஷன் இல்லைங்க, ஆர்டர் வேணாங்க, என்ன பண்றேன், வித்ட்ரா பண்றீங்க, அந்த நாளையும் கழித்து விட வேண்டும். சரி, இப்போ உதாரணத்துக்கு பார்க்கணும்னா இந்த பாருங்க, என்னைக்கு இப்போ 1/3/2021 தான் அந்த இன்ஜெக்ஷனோ ஆர்டரோ பிறப்பிக்கிறாங்க. என்னைக்கு வித்ட்ரா பண்றாங்க? 31/3/2021 நீங்க என்ன பண்றீங்க, வாபஸ் வாங்கிற. அப்படி வாங்கின்ற போது இந்த 2 நாளையும் கழிச்சிடணும், 2 நாளையும் கழித்து விட வேண்டும். பிறகு இடைப்பட்ட காலம் என்ன இருக்குது? இப்ப 2/3/2021 இருந்து 30/3/2021 இது வந்து இடைப்பட்ட காலம் இல்ல, தொடர்ந்து இருக்கு. அதாவது தொடர்ந்து அது இன்ஜெக்ஷன் உறுத்து கட்டளை அல்லது ஆர்டர் அந்த கட்டளை தொடர்ந்து இருக்கின்ற காலம், இதை கழிச்சிடணும். மொத்தத்தில் எதை கழிக்கணும்? உத்தரவு பிறப்பிக்கின்ற இந்த 1/3/2021 முதல் 31/3/2021 வரை இந்த காலத்தை கழித்து விட வேண்டும் என்று சொல்கிறார் இந்த உட்பிரிவு 2. ஓகே, அடுத்து உட்பிரிவு 3 என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். Where notice of prosecution offense given or under any law time being in force the previous consent or sanction government or any authority required institution of prosecution for an offense. குற்ற வழக்கு தொடர்வதற்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற போது அல்லது அவ்வப்போது நடைமுறையில் உள்ள வேறு எந்த சட்டத்தின்படியும் குற்ற வழக்கு தொடர்வதற்காக அரசின் அல்லது வேறெந்த அதிகாரியின் முந்தைய இசைவு அல்லது ஒப்பளிப்பு தேவைப்படுகின்ற போது. இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு குற்ற வழக்கு தொடுப்பதற்காக நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறேன் போது அந்த நோட்டீஸுக்கான லிமிடேஷன் பீரியட் இருக்குல்ல, 15 நாளுக்குள் நீங்கள் பதில் தர வேண்டும் சொல்றாங்க. அந்த 15 நாள் பண்ணும் கழித்து விட வேண்டும் சொல்றாங்க. அடுத்தது வேற எந்த சட்டம், எனி அதர் லா டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ், அவ்வப்போது நடைமுறையில் உள்ள வேறு சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணோம், ஒரு அரசாங்கத்திடமிருந்து நம்ம கன்சென்ட் இசைவு அனுமதி வாங்க வேண்டும் அல்லது ப்ரீவியஸ் சாங்ஷன் ஒப்பளிப்பு அப்படி வாங்க வேண்டும் என்று இருக்கின்ற போது, அப்படி வாங்குறல்ல அந்த வாங்குவதற்காக தேவைப்படுது ஒரு டைம். இப்போ 1 மாதம் ஆச்சு இல்லை 2 மாதம் ஆச்சுங்க, நான் ஒரு இது போட்டேன், இது கன்சென்ட் வாங்குறதுக்கும் ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்குறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டேங்க, 3 மாதம் ஆச்சுங்க. அப்படி என்றால் இந்த 3 மாதத்தை கழித்து விட வேண்டுமா வேண்டாமா என்றால், ஆம், அந்த கன்சென்ட் ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்குவதற்காக எடுத்து ரெக்வயர்ட் தேவைப்பட்ட அந்த காலத்தை கழித்து விட வேண்டும் என்று எங்க சொல்கிறது இந்த சப்செக்ஷன் 3. அதான் பாருங்க, when computing the period, அந்த காலத்தை அந்த வரையறையை கணக்கிட போது notice or as the case may be time required for obtaining consent or sanction shall be excluded. அறிவிப்பு வழக்கிற்கு ஏற்ற மாதிரி அறிவிப்பு இசைவு ஒப்பளிப்பு நாளில் கழித்து விட வேண்டும். அதான், அதாவது இப்போ நீதிமன்றம் வந்து இந்த கால வரையறையை கணக்கெடுக்கின்ற போது எதையெல்லாம் கழித்து விட வேண்டும் சொல்கிறது, ஏற்கனவே ஒரு அறிவிப்பு அனுப்பிச்சல, அதில் இருக்கின்ற ஒரு 15 நாள் இருந்தால் 15 நாள் கழித்து விட வேண்டும். அதே போன்று அரசாங்கத்திடம் சென்று நான் அப்ளிகேஷன் போட்டு கன்சர்ன் இசைவில் அனுமதி கேட்டல, அது வருவதற்கு 6 மாதம் ஆச்சு, அந்த டைமும் ப்ரீவியஸ் சாங்ஷன் முன் ஒப்பளிப்பு அதுக்கு அதில் ஒரு 6 மாதம் ஆச்சு இல்லை 3 மாதம், எந்த டைமும்
அதை எல்லாம் என்ன பண்ண ஷல் பி எக்ஸ்க்ளூடட், அதையெல்லாம் கழித்து விட வேண்டும் என்று சொல்லுகிறது. சரி, இதுல எக்ஸ்பிளனேஷன் சொல்லிருப்பாங்க. அப்ளிகேஷன் மேட் ஃபார் கன்சென்ட் ஆர் ப்ரீவியஸ் சாங்ஷன், டேட் ஆஃப் ரிசீட் ஆஃப் ஆர்டர் ஷல் போத் எக்ஸ்க்ளூடட். இங்க என்ன சொல்றாங்க, நான் இப்போ என்ன பண்ணேன், கவர்மெண்ட் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடல, எதுக்காக, அந்த கன்சென்ட்டுக்காக ப்ரீவியஸ் சாங்ஷனுக்காக, அந்த நாளை கழித்து விட வேண்டும். சரி, 3 மாசம் கழிச்சு எனக்கு ஆர்டர் வருது, என்னன்னு, கன்சென்ட் கொடுத்தாச்சுங்க, அனுமதி அளிச்சாச்சுங்க, ஓகே இப்போ ப்ரொசீட் சொல்றாங்க. இல்ல ப்ரீவியஸ் சாங்ஷன் முன் ஒப்பளிப்பு அளித்து விட்டங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அப்ப அந்த நாளை கழிச்சிடணும். உதாரணத்துக்கு இதை பாருங்க, அப்ளிகேஷன் மேடு 1/3/2021, ரிசிப்ட் ஆஃப் ஆர்டர் வந்து இப்போ 31/3/2021. அப்போ கன்சென்ட் சாங்ஷன் பீரியட் டோட்டலா எவ்வளவு மொத்தம் கழிக்கணும், 1/3/2021 இருந்து 31/3/2021 அந்த காலம் முழுவதையும் கழித்து விட வேண்டும் என்று சொல்லுது. இது சிஆர்பிசி எந்த பீரியட் சொல்லப்பட்டுள்ளது, சாங்ஷன் 196 சிஆர்பிசில சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்து பிரிவு 4 என்ன சொல்கிறது பற்றி பார்ப்போம். In computing the period of limitation, the time during which the offenders, கால வரையறையை கணக்கிடும் போது குற்றவாளி எந்த காலத்தின் போது, ஏ ஆப்ஷன் ஃப்ரம் இந்தியா ஆர் ஃப்ரம் எனி டெரிட்டரி அவுட்சைட் இந்தியா அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியாவிலோ அல்லது மைய அரசின் நிர்வாகத்தில் உள்ள இந்தியாவிற்கு வெளியே உள்ள மண்டலத்தில் இல்லாமல் இருந்தாலோ. என்ன சொல்றேன், இப்போ இவன் அப்பண்டர், இப்போ நான் உதாரணத்துக்கு நான் தான் அப்பண்டர் வச்சுக்கல, என்னுடைய கால வரையறையை கணக்கெடுக்கின்ற போது நான் என்ன பண்ணிருக்கேன், இந்தியாவிலே தான், இந்தியா இந்த இந்தியாவிலேயே நான் இல்லை, அல்லது இந்தியாவினுடைய அதாவது மைய அரசினுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்டு இருக்கின்ற வெளிமண்டலம் தான், இதான் வெளிமண்டலம். ஆனா மைய அரசினுடைய நிர்வாகம் தான் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, ஆனா அது வெளிமண்டலமா இருக்குது, அங்கேயும் நான் இல்லை. அப்படி இருக்கின்ற போது நான் இல்லாமல் இருந்த காலத்தை எனக்கு எதிராக அந்த கால வரையை கணக்கிடும் போது லிமிடேஷன் பார்க்குறாங்க. சரி, இவன் இந்தியாவில் இல்லை, அப்போ இந்தியாவில் வெளியே இல்லைல்ல, அப்படி என்ன பண்ணும், அந்த நாளை கணக்கிடக்கூடாது, எக்ஸ்க்ளூடட் அப்படி சொல்லிது. ஏ ஓகே. பி அவாய்டட் அரெஸ்ட் பை அப்ஸ்காண்டிங் ஆர் கன்சீலிங் ஹிம்செல்ஃப், தலைமறைவாவதன் மூலம் அல்லது தம்மை மறைத்துக் கொள்வதன் மூலம் கைது செய்வதை தவிர்க்கிறார். எவேடிங் டு அரெஸ்ட், நான் என்ன பண்றேன், இப்போ ஒரு குற்றம் செய்துட்டு இருக்கிறேன், அது அபராதம் மட்டுமே விதிக்கக்கூடிய குற்றம் தான், இருந்தாலும் வந்து அரெஸ்ட் பண்றதை தவிர்ப்பது என்ன பண்றேன்னா, நான் அப்ஸ்காண்டை தலைமறையாகிறேன், தேடிப்பா எங்கே அப்ஸ்காண்டிங், இல்லது நானே பண்றேன், நம்ம வெளியே இருந்தோம்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, என்ன பண்றேன், நானே தன்னையே ஒரு இடத்துல நான் மறைத்துக் கொள்கிறேன். பிறகு 7 மாசம் கழிச்சு நீதிமன்றத்தில் வரும்போது அவன் கேட்குறான், நீதிபதி இங்கே நீதிமன்றத்தில் வரும்போது என்ன பண்ணுறான், இவன் தான் சொல்கிறேன் இல்லையா, அம்மா நான் செய்த குற்றம் இல்லை ஐயா நான் செய்த குற்றம் அபராதம் மட்டுமே விதிக்கக்கூடாதுங்க ஐயா, 468 சொல்லியிருக்காங்க ஐயா, அபராதம் மட்டுமே விதிக்கக்கூடிய குற்றமாக இருக்கின்ற போது என்ன செய்யணும், நீங்கள் 6 மாதம் தான் அது காங்கிரஸ் எடுக்க முடியும், ஆனால் நான் 7 மாதமே இல்லையே, 7 மாதம் ஆயிடுச்சேன் நான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஐயா சொல்கிறாரு, நீங்கள் 470 அந்த சப்செக்ஷன் 4 பிஏ பாருப்பா, நீ வந்து தலைமறை ஆகட்டில்ல, உன்னை நீ மறைச்சிட்டல, அந்த காலத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, லிமிடேஷன் பீரியட்லேயே அதில் வராதுப்பா, அதனால் நீ வழக்கை வந்து விசாரிக்கலாம் என்று நீதிபதி சொல்கிறார். அதுதான் நீங்கள் சப்செக்ஷன் 4 சொல்கிறது. ஓகே, அடுத்து இப்போ இந்த பிரிவுக்கான மற்ற சட்டங்களில் உள்ள என்னென்ன பிரிவுகள் தொடர்புடையது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல லிமிடேஷன் ஆக்ட் 1963. இப்போ இந்த சாப்டரை நாம் எவ்வாறு நினைவு கொள்கிறோம், சாப்டர் 36 எவ்வாறு நினைவு கொள்கிறோம், 36 சாப்டர்னாவே 3 + 6 9, இதான் லிமிட், சிங்கிள் டிஜிட்டுக்கு லிமிட் 9 தான், +1 போட்டா என்ன ஆகும் 10, அப்போ லிமிட் தாண்டிடுது, அப்போ 9 தான். அதே மாதிரி லிமிடேஷன் ஆக்ட் எவ்வாறு நினைவு கொள்ளும் என்றால், இந்த 36 இருக்குல்ல,
அது அப்படியே 63 பார்த்துட்டீங்களேன். இதுவும் இப்போ 6 + 3 9 இதான் லிமிட்டு. இந்த லிமிடேஷன் ஆக்டுக்கும் இதான் லிமிட்டு என்று நம்ம தொடர்படுத்தி ஒரு நினைவு கொள்ளலாம். 2H என்ன சொல்லுதுன்னா குட் ஃபெய்த் பற்றி சொல்லுது. டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் நல்லெண்ணத்தோடு செய்யப்பட்ட செயலை பற்றி சொல்லுது. 14(1)ல் இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைம் டூரிங் விச் அனதர் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் எகெயின்ஸ்ட் அஃபெண்டர். ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது, வேறொரு வழக்கு தொடரப்பட்டது முன்னாலே தொடரப்பட்ட வழக்கினுடைய காலத்தை கழிவு செய்ய வேண்டும் என்று இந்த லிமிடேஷன் ஆக்ட் சொல்லுகிறது. 15(1)ல் ஸ்டேட் பை அன் இன்ஜங்ஷன் ஆர் ஆர்டர். அதாவது ஒரு குற்றவாளி மீது குற்ற வழக்கு தொடராமல் இருப்பதற்காக அவன் என்ன பண்றான், ஒரு உறுத்து கட்டளை மூலமாக ஒரு ஸ்டே வாங்குறான். அதை பற்றி சொல்லுகிறது. 15(2)ல் நோட்டீஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஃபார் அன் அஃபென்ஸ் ஹஸ் பீன் கிவன். ஒரு அறிவிப்பு கொடுக்கின்ற போது அந்த அறிவிப்புக்கான கால வரையை கழிக்க வேண்டும் என்று சொல்கிறது லிமிடேஷன் ஆக்ட்ல. 15(5)ல் ஆப்ஷன் ஃப்ரம் இந்தியா. அவன் இந்தியாவிலே இல்லாத போது அந்த காலத்தை கழித்து விட வேண்டும் என்று லிமிடேஷன் ஆக்ட் சொல்லுகிறது. ஓகே, அடுத்து இப்போ சிஆர்பிசில 2Y. இப்போ இந்த 2Y சொல்லிருக்குது, குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்தில் எங்கேயுமே டிஃபைன் பண்ணி இல்லை, ஒரு இலக்கணம் கூறப்படவில்லை என்று சொன்னால் எங்கே பார்க்குறோம், இந்திய தண்டனை சட்டத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி இப்போ குட் ஃபெய்த்னு வருதுல்ல, இதில் இப்போ நம்ம இந்த இடத்துல 470ல் குட் ஃபெய்த்னு வருது. எங்கேயாவது A to Y தான் வந்து டெஃபினிஷன் இன் சிஆர்பிசி. இதில் எங்கேயாவது குட் ஃபெய்த் வருதா? குட் ஃபெய்த்னா அர்த்தமே இல்லை. அப்போ நம்ம எங்கே சென்று அதற்கான பொருளுக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஐபிசியில் பார்க்கணும். ஐபிசியில் சொல்லுது 52 குட் ஃபெய்த். அதான் 2Y இங்கே சிஆர்பிசி ரிலேட்டட் பொறுத்து. ஓகே, இப்போ 196 செக்ஷன் 1. இப்போ இந்த 196 எல்லாம் இருக்குதுல்ல, இதில் வாட் சொல்லிடுறேன், நீங்கள் அப்புறம் பார்த்துக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, நோ கோர்ட் ஷால் டேக் காக்னிசன்ஸ் சாப்டர் 6 ஐபிசி அண்ட் அதர் அஃபென்சஸ். அதுக்கு என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கணும். எதுக்கு, எங்கே யாருக்கிட்டது, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். 196ல் செக்ஷன் 2ல் கிரிமினல் கான்ஸ்பிரசி, அதாவது குற்றமுறை ஒரு சதி செய்கின்ற போது எதுக்கு, ஒரு மரண தண்டனை விதிப்பதாக இருக்கணும், அல்லது ஆயுள் தண்டனை விதிப்பதாக இருக்கணும், அல்லது 2 ஆண்டு வரை அல்லது 2 ஆண்டுக்கு மேற்பட்டு இருக்கின்ற போது யாரிடம் முன்னணி பெற வேண்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். 197(2)ல் அஃபென்ஸ் கமிட்டட் பை ஆர்ம்டு போர்சஸ், அதாவது யூனியனில் இருக்கிற அப்படின்னா அவங்க ஒரு குற்றம் செய்கிறார் என்றால் யாரிடம் ப்ரீவியஸ் ஆக்ஷன் வாங்கணும், ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, இப்போ 199ல் செக்ஷன் 4ல் நோ கம்ப்ளைண்ட் பை பிபி, யாரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், எக்ஸப்ட் ப்ரீவியஸ் சாங்ஷன் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டிடம் முன்னணி பெற்று தான் இந்த வழக்கினை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஓகே, அடுத்து கேஸ் அதை பார்ப்போம். முத்துக்கண்ணி ஆல்ரெடி ரிப்போர்ட் 1955 M96 FE. இந்த வழக்கை நோட் பண்ணிக்க. இப்போ ஒரு வழக்கில் 2 பேர் அக்யூஸாக இருக்காங்க. ஒருத்தன் ஆப்சண்ட் அப்படின்னா இன்னொரு அக்யூஸ் இருக்கார்ல, அவனை தனியாக அவனுக்கான வழக்கு மாதிரியே இதை வந்து நடத்தணும். இந்த ஆப்சண்டான அவனுக்கு மட்டும்தான் அந்த டிடெக்ட் பண்ணுறாங்க பாரு, எக்ஸ்க்ளூஷன் டைம் இருக்குது, அந்த எக்ஸ்க்ளூஷன் பண்ணலாமே தவிர இங்கே ரெகுலராக கோர்ட்டுக்கு வரணும் அவனுக்கு டிடெக்ட் பண்ண முடியாது. அவனை தனியாக விசாரிக்கிற மாதிரியே விசாரிக்கணும்னு சொல்லுற வழக்கு இது. அடுத்து டர்னர் மாரிசன் அண்ட் கம்பெனி லிமிடெட் வர்சஸ் அங்கர்ஃபோர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் லிமிடெட், ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1972, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 3011. இந்த வழக்கு என்னன்னா, இப்போ நான் இருக்கிறேன்னா நான் இந்தியாவிலேயே வசிக்கிறேன், நெவர் இன் இந்தியா அப்படின்னா அந்த இரண்டும் பார்த்தல நம்ம, இவர் வந்து இந்தியாவில் வசிக்கப்பட்ட காலம் இருந்து பார்த்தல நம்ம, அதாவது ஆப்ஷன் ஃப்ரம் இந்தியா என்பதை அவருக்கான அது கன்சிடர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவிலேயே நான் வசிக்கலையே, அப்புறம் எப்படி வந்து இவர் இந்தியாவில் வசிக்காததுக்கான அந்த காலத்தை கழித்து விட வேண்டும் சொல்ல முடியுமானா முடியாது என்று சொல்கின்ற வழக்கு இது. ஓகே, அடுத்து 3வது வழக்கு அப்துல்லா 33 மெட்ராஸ் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 463. இந்த வழக்கை நோட் பண்ணிங்க. இந்த வழக்கு என்னவென்று சொன்னால், இப்போ இது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர் கோர்ட்டு. நான் அந்த நீதிமன்றத்தில் நான் ஒரு வழக்கு தொடுக்கிறேன். ஏன்னா அதுதான் என்னுடைய ஆள்வரை என்று நினைத்து நான் தொடுக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அந்த ஆள்வரை இல்லை, நான் தவறுதலாக அங்கே தொடுத்து விடுகிறேன் என்று சொன்னால் அங்கே ஒரு 3 மாதம் அந்த வழக்கு அங்கேயே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த காலத்தை நான் நீதிமன்றத்தில் செலவழித்த காலத்தை டிடெக்ட் காலக்கழிவு செய்ய முடியுமா என்றால்
இந்த 417 படி செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற வழக்கு தான் இது. ஓகே, அடுத்து 4 ஸ்டேட் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் வர்சஸ் பிரகாஷ் சங்கர் வர்மா 1986 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 2013. இது நோட் பண்ணீங்க. இந்த வழக்கு என்னவென்றால் ஐபிசி 212 and 420 படி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. பிறகு அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கை டிராப் பண்ணிடுறாங்க. ஏங்க டிராப் பண்ணீங்கன்னு கேட்டால் 197 சிஆர்பிசி படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கலை அப்படின்னு டிராப் பண்ணிடுறாங்க. பிறகு சப்சிக்வெண்ட்டாக ஒரு புதிய சார்ஜ் ஷீட், இது 212 418 ஐபிசி படி ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சேம் ஃபேக்ட் இல்லை. ஏன்னா முதல்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது 5 அக்யூஸ்ட் இருந்தாங்க. ஆனால் ரெண்டாவது சப்ஸ்கிரிப்டாக பண்ண அந்த சார்ஜ் ஷீட்டில் 4 பேரை இங்கே இதில் சேர்க்கவே இல்லை. இந்த சார்ஜ் ஷீட் யாருக்கு எதிராக பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு அக்யூஸ்ட் எதிராக பண்ணியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஆஸ் பர் 470 சப்ஸ்டிடியூட் 1 ப்ரொவிஷன் படி இந்த காலத்தை கழிவு செய்ய முடியுமா என்றால் முடியாது. ஏன்னா சேம் ஃபேக்ட் இல்லை என்று சொல்லுகின்ற வழக்கு தான் இது. ஓகே, அடுத்து இப்பொழுது நாம் 470 செக்ஷன் 1 2 3 4 எடுத்துட்டோம், எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இது பார்த்து விட்டு நோட்ஸ் எடுத்து வைத்து கொண்டால் நீதித்துறை தேர்வுக்கு போதுமானதாக இருக்குமா என்றால் இருக்காது. அப்படின்னு என்ன செய்ய வேண்டும், இவ்வாறு இந்த 4 உட்பிரிவுகளில் இருக்கின்ற இந்த பதில் இருக்குது. இப்போ பதில் தெரிஞ்சாச்சு. இதை எவ்வாறு நாம் இதில் எத்தனை கொஸ்டின்களை நம்மால் தயார் செய்து கொள்ள முடியும் என்பதை கேள்வி பதிலாக அதனால தான் இன்று முதல் என்ன பண்ணுவோம், கேள்வி நேரம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் கேள்வி நேரம் என்று. இப்போ நான் முடிந்தாலும் ஒரு கேள்வி நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். இது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது தேர்வு நேரத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஏன்னா நம்ம நேரடி வகுப்பின் போது நம்ம எப்படி வகுப்பு எடுப்போம், கேள்வி பதில் இன்ட்ராக்ட் பண்ணினே இருப்போம். இந்த கேள்வி கேட்டு தான் பதில் சொல்லுவோம். ஆனால் யூடியூப்ல அதற்கான போதுமான நேரம் இல்லை. அதனால மேலும் இந்த கொரோனா பீரியட்னால இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கிளாஸ் இப்போ எடுப்பதில்லை, நிறுத்தி வைத்திருக்கிறோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, யூடியூப் கிளாஸ் பார்த்து விட்டு எத்தனை கேள்விகளை உங்களால் தயார் செய்ய முடியுமோ அத்தனையும் தயார் செய்து அதை அவ்வாறே நீங்கள் படித்து வந்தால் நீதித்துறை தேர்வுக்கு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் மட்டும் இப்போ நான் ரெடி பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. கேள்வி நேரம், ஓகேவா? இதில் ஒன்று, வேர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஆஃப் அன் offense has been stayed by an injunction or order, then in computing the period of limitation, what period shall be excluded? Okay. A. Period of continuance of injunction or order. இது ஒரு ஆன்சர். B. Day on which injunction or order issued or made. B. C. Day on which it was withdrawn. C. D. All the above. இப்போ 4 ஆன்சர் இருக்கு இந்த கொஸ்டின். இப்போ யாரா சொல்லுங்க பார்க்கலாம், யாரு இதுக்கு பதில் உடனே சொல்றீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். என்னது, எந்த ஆன்சர் கரெக்ட்? சூப்பர், யூ ஆர் கரெக்ட். 4th கரெக்ட், டி தான், ஆல் த அபோவ். சார் நடத்தும் நல்லா புரிஞ்சு சார், கேள்வி கேட்க தெரியலையா? அதான், இதனால தான் நிறைய பேர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆன்சர் தெரியும், அதை கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணிட்டு கேட்கும்போது ஆன்சர் கொடுக்கும்போது இது எல்லாமே என்னது, இது ஆல் த அபோவா இதுல அப்படின்ற கன்ஃபியூஷன் வரக்கூடாது என்பதற்காக தான் நான் வகுப்பு எடுக்கின்ற போதும் இன்ட்ராக்ட் பண்ணி கொஸ்டின் ஆன்சரா பண்ணது. அதனால் நீங்களும் இந்த மாதிரியே கேள்வி நேரமாக எடுத்துக்கொண்டு படித்து விட்ட பிறகு கேள்வி பதிலாக எழுத்து படித்து உங்கள் நீதித்துறை தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.